உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஆண்டி, மார்னிங் டிஃபன்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாய் கூட சாப்பிடாம திடீர்னு கோயிலுக்கு போலான்னு சொல்லி எங்க 2 பேரையுமே இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்டாவது சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம நீங்க காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. நான் உங்களை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாம்மா, நேத்துல இருந்து எனக்கு மனசு சரியில்லைம்மா. சுபாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா நேத்து நடந்த அந்த விஷயத்துல என் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சுமா. அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேன்னு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இந்த அம்மனை தரிசிச்சு, நீதான் என் பொண்ணுக்கு துணையா இருந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தாயேன்னு அவளை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. கூடிய சீக்கிரமே நீங்க நினைச்ச மாதிரியே சுபாக்கு ஒரு பணக்கார வீட்டு சம்பந்தம் அமையும். உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா? அம்மா வணக்கம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? ஒரு முக்கியமான தொழிலதிபரோட பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம்மா. அவரு இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு பல நன்கொடைகளை கொடுத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை, அன்னதானம், துலாபாரம்னு கோவிலுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காருமா. அதனால அவர் வந்து பூஜையை முடிச்சதும் உங்க பூஜையை உடனே ஆரம்பிச்சிடலாமா? அது நாங்க கொஞ்சம் ஐயா, துலாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, வாங்க. சரி வாங்க போலாம். ஐயா, முக்கியமான தொழிலதிபர் வரணுமா? அதுவும் என்கிட்டயே இப்படி சொல்லிட்டு போறாரு. நம்மளை விட இங்க யாரு பெரிய தொழிலதிபர்? என்ன நடக்குதுங்க? துலாபாரம் கொடுக்கறதுக்கே எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா போறாங்க. ஆண்டி, நம்மளும் அங்க போலாம். வாங்க போய் பாப்போம். போங்க. இன்னும் வைப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.